வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அரசு பேருந்தும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மூதாட்டி ஒருவர் ஆட்டோவிலிருந்து தூக்கி வீசப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. பதைப்பதைக்கும் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட நாம் கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். இந்த விபத்து என்ன நடந்தது, முழு விவரங்கள் என்ன? பெங்களூருவை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான சுந்தரவாசன். இவர் ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு அவரும் அவருடைய மனைவியும் போயிட்டு திரும்ப சொந்த ஊரான பெங்களூர் போறதுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து காட்பாடி ஜங்ஷனுக்கு ஆட்டோல வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ வேலூர் காட்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராபடவேடு விஏஓ ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல ஆட்டோ எதிர்பாராத விதமா எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதி இருக்கு. அந்த விபத்துல சுந்தரவாசனோட மனைவி சுமதி தூக்கி வீசப்பட்ட காட்சிகளும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த விபத்துல சுந்தரவாசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாரு. ஆட்டோ ஓட்டுநரும் அவர் சுந்தரவாசனுடைய மனைவி சுமதியும் படுகாயங்களோட வேலூர் இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இது தொடர்பாக காட்பாடி காவல் நிலைய போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழல்ல இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் காண்பரை பதவியேற்க செய்திருக்கு. அஞ்சலி, தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.